அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வெள்ளை அறிக்கை வெளியிட்ட மரிய வில்சன், விஜய் அதில் மரிய வில்சன் உட்பட அதிகாரிகளை கடிந்து கொண்டார் சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு. தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு, தாவேக ஆட்சி முடியும் பொழுது 20 லட்சம் கோடி கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்கலாம் இதெல்லாம். அந்த வெள்ளை அறிக்கை எனக்கு தெரிஞ்சது வெள்ளை பேப்பரில் இருந்ததுன்றது தவிர அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அதை குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லலை. 10 லட்சம் கோடி கடன்கிறது தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இருந்துச்சு. திமுகவுக்கு எதிரான வரக்கூடிய அந்த ஒரு அம்சங்களில் வரும்போது 10 லட்சம் கோடி இருந்துச்சு. இப்போ 13ன்னு சொன்னாங்க, ஏறலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 போக்குவரத்து இருக்குது, அதாவது பப்ளிக் அண்டர்டேக்கிங்னு சொல்லக்கூடிய அரசு நிறுவனங்களுடைய கடனையும் சேர்த்தால் 13 வருதுன்றாங்க. ஸோ அதே 10.71 ப்ளஸ் ஒரு 2.5 சேர்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொருவர் மீதும் 1,20,000. ஆமாம், யாரோ ஒரு வக்கீல் கூட ஒருத்தர் ரியாஸ்னு ஒரு வக்கீல் 1,28,964 ரூபாயை கொண்டு போய் ரா குமார், நம்ம வேளச்சேரி, அவர் ஏதோ ஒரு அமைச்சர், அவர் இந்த ஐடி அமைச்சர் நினைக்கிறேன், ஏஐ அமைச்சர், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டார். எல்லாரும் அந்த மாதிரி போய் கொடுத்துட்டா தமிழ்நாட்டோட கடன் முடிஞ்சிடும். அப்புறம் அரசு எதுக்கு? எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு போய் 1,28,000 ரூபா கொடுத்துட்டு வரத்துக்கு இவங்க கொடுத்துட்டே உதாரணங்கள்லாம் சொல்லியிருந்தார் சார் மரிய வில்சன். இந்த மாதிரி நீங்கள் வீடு கட்ட கடன் வாங்கினீங்கன்னா அதில் வீடு இருக்கும், ஆனால் நீங்கள் மளிகை பொருள் வாங்க கடன் வாங்கினீங்கன்னா எதுவுமே இருக்காது. கடைசியில் அங்கே வீடு மிஞ்சும், இங்கே மளிகை பொருள் ஒன்று, அது எங்களுக்கு தெரியாதா? சாப்பாட்டுக்கு கடை வாங்கினீங்கன்னா சாப்பாட்டு முடிஞ்சு ஜீரணாகி அதை எங்கேயோ போயிடும். இதை சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர், இதை சொல்கிறதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா? ஒரு பேஜுக்கும் ஒரு குட்டி கதை சொன்னார் சார். அது கரெக்டாக ஒன்று யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நிதியை பற்றி ரொம்ப, ஏன்னா அவருக்கு நிதியை பற்றி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவர் படிக்கிற விதத்தை பார்த்தா நிதி விஷயம் அவருக்கு ரொம்ப புரியல. ஏன்னா ஜிஎஸ்டிபி இதெல்லாம் அவர் உச்சரிக்கிற விதமும் அதை அவர் விவரிக்கும் விதமும் பார்த்தால் அவருக்கு நிதியை பற்றி அவ்வளவாக அனுபவம் இல்லை என்று தெரிகிறது. அதை கூட என்னால் மன்னிக்க முடியுது. இந்த தமிழை படிக்கிறதுலே என்னையா கஷ்டம். தமிழ்நாட்டிலேருந்து தானே வந்தார். பிடிஆர் பழனிவேல்ராஜனாவது தமிழர் தான், ஆனால் வெளிநாட்டில் ரொம்ப வருஷம் இருந்ததுனால தமிழ் படிக்க வரல, அது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். இது இங்கே தானே இருந்தார். ஜேபிஆர் பல்கலைக்கழகத்து, அது சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் இயக்குனராக இருந்தார். அது ஏன் தமிழை படிக்க, அது தமிழ்னு முடியுது, இந்த பக்கம் நாடுன்னு ஆரம்பிக்குதுன்னா தமிழ்நாடுன்னு சேர்த்து படிக்கணும்னு தெரியாதா? தமிழ் அப்புறம் நாடு அப்படின்னு சொல்லி தனியாக நிறைய இடத்துல தடுமாறி அதை படிப்பதற்கே கஷ்டப்பட்டார். ஏற்கனவே அந்த ரிப்போர்ட்டை கேட்கும்போது எரிச்சலாக இருக்குது. அவர் பேரில் இல்லை. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன், ஒரு நாளும் இவ்வளவு நம்ம அன்றாட செலவுக்கு தான் வாங்க முடியுது, எந்த திட்டத்துக்கும் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. எரிச்சல்னு சொல்கிறத விட வருத்தம், துயரம், துக்கம், எரிச்சல். இதில் வேறு அதை படிக்கிறதுல ஒரே தடுமாறி படிக்கும்போது ஒரு சரளமாக படிக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சரளமாக படிக்க வரலைன்னா ஒரு 4 தடவை வீட்டில் ரிஹர்சல் பண்ண வேண்டியதானே. இதுவே ஒரு பேசு பொருளாகிவிட்டது. இவருக்கு இது படிக்கவே வரல, இவர் எங்கே நிதியமைச்சராக செயல்படுவார் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ரெண்டாவது, அதில் நீங்கள் என்ன கடைசியில் என்ன சொல்ல வரீங்க? இந்த வெள்ளை அறிக்கையில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க கஜானாக்கள். இதில் வேறு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு நிருபர் கேட்டார், அவருடைய திட்டங்களில் ஏதாவது தவறான திட்டங்களுக்கு இருந்தது? இல்லை, எல்லா திட்டங்களுமே நல்ல திட்டங்கள் தான். ஆனால் 30% லஞ்சமாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் 30% லஞ்சமாக வெள்ளை அறிக்கைன்னு சொன்னால் விவரமாக சொல்லணும், டீட்டெயில்டு. அதில் இல்லை, தோராயமாக அவங்க 30% லஞ்சம் வாங்கிட்டாங்க அதனால் ஏறி போச்சு அப்படின்னு சொல்கிறது வெள்ளை அறிக்கையில். அது அரசியல் பேச்சு. அதுக்கே இந்த 1 மாதம் முத நாளே சொல்லிட்டு போகலாமே. ஆமாம். இப்போ நான் ஒரு உதாரணம், இப்போது நான் நிதியமைச்சராக இருந்தால், நல்ல வேலை இல்லை, அது வேறு விஷயம், ரைட். என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொள்முதல் பண்ணியிருக்காங்க, ஏதோ சுமார். ஆனால் அதே இத்தனை அது 250 kVA ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இதே 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர் மகாராஷ்டிராவில் 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க, குஜராத்தில் 6.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க, உத்தரப்பிரதேசத்தில் 7.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க, தமிழ்நாட்டில் 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க. அப்படி என்றால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் 6 லட்சம் ரூபா தமிழ்நாட்டுக்கு நஷ்டம், மக்களுக்கு நஷ்டம், அரசுக்கு நஷ்டம்.
இத்தனை டிரான்ஸ்ஃபார்மர்கள், இவ்வளவு நஷ்டம். அப்போ இந்த திட்டத்தில் இவ்வளவு கோடி வந்து வேற எங்கோ சென்று விட்டது. இப்படித்தான் தமிழ்நாடு வந்து இவ்வளவு பெரிய கடனில் வந்து சிக்கிச்சு சொல்லலாம். ரைட், ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் 10 லட்சம் கோடின்னு தான் உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. இவ்வளோ வாக்குறுதிகள் எப்படி கொடுத்தீங்க? தேர்தல் வாக்குறுதிகள், இந்த 4000 ரூபா கொடுக்குறேன், டிப்ளமா ஹோல்டருக்கு 2000 ரூபா கொடுக்குறேன், 8 கிராம் தங்கம் கொடுக்குறேன், பட்டுப்புடவை கொடுக்குறேன், 2500 ரூபா மகளிர் கொடுக்குறேன். இப்போ கூட வந்து எல்லா பஸ்ஸில் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனால் கூட ஃப்ரீங்கிறார் முதலமைச்சர். போக்குவரத்து துறை ஏற்கனவே 1 லட்சம் கோடி கடன், அதுக்கப்புறம் அதை வருஷத்துக்கு இவ்வளவு 1000 கோடி கடன் சொல்கிறாங்க, ஏறிக்கிட்டே போகுது. அப்புறம் எங்கேருந்து வருமானம் வரும்? இல்லை, இந்த லஞ்சத்தை ஒழிப்பதன் மூலம், நம்பர் 1, லஞ்சத்தை மட்டும் நீங்கள் ஒழிப்பதாகவே வைத்து கொண்டாலும் அதை மட்டும் வைத்து வருமானத்தை அவ்வளவு பெருசாக பெருக்கிட முடியாது. ரெண்டாவது, லஞ்சத்தை நீங்கள் ஒழிக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் அங்கே களத்தில் நடப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. லஞ்சம் இன்னும் வசூல் செய்யப்படுகிறது அப்படின்ற செய்திகள் வருது. சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சரிப்படுத்திடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டா கூட, இந்த லஞ்சத்தை நிறுத்துவதால் மட்டுமே நீங்கள் வந்து வருமானத்தை பெருக்க முடியாது. வருமானம் பெருக்கிறதுக்கு வேறு வழிக்கு வரணும். அதெல்லாம் இல்லாமல் அதுதானே வெள்ளையா இருக்கே. போன தடவை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதான் எங்களுக்கு திரும்பி. ஆனால் தானே அவங்கள வந்து ஆட்சி விட்டு அமுச்சு விட்டோம். அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து, அதாவது ஏதோ உதாரணம் சொன்னார், எந்த உதாரணமுமே உருப்படியான உதாரணம் இல்லை. 100 ரூபா வாங்கினீங்கன்னா மளிகை சாமான் அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி தான். 145 ரூபா, அதில் 45 ரூபா வந்து நம்ம கடை வாங்கி, அதுவும் அன்றாட வாழ்க்கை காசு. சரி, புரிஞ்சிருச்சு. இப்போ இல்லை, எங்களுக்கு முன்னாலேயே புரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அது? ஓகே, முதல்வர் விஜய் வந்து இந்த வெள்ளரிக்கையில் ஏதோ ஒரு அதிருப்தியில் இருந்ததாகவும் தெரியுது. அது கண்டித்தார்ன்னு சொன்னேன். அதிகாரிகளிடம் தன்னுடைய வருத்தத்தையும் கண்டிப்பையும் தெரிவித்தார். அதாவது வேண்டிய விவரங்கள் இல்லை, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இது இல்லை. ஏன் இல்லைன்னா, நான் சொன்னேன் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நினச்சி பாருங்கள், மரிய வில்சன் அவர்கள் எழுதி கொடுத்த அறிக்கை தான் படித்தார்னா கூட, அந்த அறிக்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு உதாரணம். இதே மாதிரி இன்னும் ஒரு 4 திட்டம் எடுத்துங்க. திமுகவில் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. ஒரு பாலம், ஒரு இதில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது. எப்படி ஊழல் நடந்திருக்கிறது சொல்லுகிறீர்கள்? அது விலை இங்கே விலை தான். இந்த கிளாஸ் விலை இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்த விலைக்கு வாங்கியிருக்காங்க, மகாராஷ்டிராவில் இந்த விலைக்கு வாங்குறாங்க, குஜராத்தில் இந்த விலைக்கு வாங்குறாங்க, வேறு இடத்துல இந்த விலைக்கு வாங்குறாங்க. அப்போ இங்கே டபுள் விலைக்கு வாங்குறாங்கன்னா, இதில் ஒரிஜினல் விலைக்கு வாங்கியிருந்தால் இவ்வளவு செலவு ஆகிருக்காது. அந்த செலவு மிச்சமாக இருந்தால் அது மக்களுக்கு எங்கேயாவது இப்படி தானே நீங்கள் சொல்லணும். அது மாதிரி ஒரு உதாரணம் கூட இல்லையே. இதுதான் விஜய் அவர்கள் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு என்னுடைய யூகத்தில். அதான் சொன்னேன், அமைச்சர்களுக்கு நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் எப்படி பேசணும்னு வந்து 2 நாள் பயிற்சி கொடுத்தீங்க. அதுக்கு முன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழை எப்படி படிக்க வேண்டும் அப்படி பயிற்சி கொடுக்கணுன்னா எங்கேருந்து மேலேருந்து ஆரம்பிக்கணும். சரி, ரைட்டு, அது விடுங்க. இதை தாண்டி இவர்கள் இன்னும் அனுபவ முதிர்ச்சி நிறைய பெற வேண்டும் என்பது தான் இதில் இருந்தாலும் தெரிகிறது. ஆனாலும் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி என்பதனால் நம்ம வந்து இது வந்து பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஓகே சார், தொடரும் அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா, தொடர்ந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா இழுக்கிறதா, அதிமுக இழக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எப்படி பார்க்க? ரெண்டும் தான், கொடுக்கல் வாங்கல் தானே. கொடுக்கும்போது யாராவது கொடுத்தா தான் ஒருத்தர் வாங்க முடியும், யாராவது ஒருத்தர் வாங்கினா தான் ஒருத்தர் கொடுக்க முடியும், இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து இழுக்கலை, நாங்கள் யாரையும் போய் இழுக்கலைன்னா நீங்கள் யாரையும் சேர்க்காதீங்க. விஜயபாஸ்கர் சேர்க்கல சார். 22ஆம் தேதி முதல்வருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்த நாளில் இணைகிறாங்க. ஒரு விஜயபாஸ்கர் இல்லை, 2 விஜயபாஸ்கரை இணைகிறாங்க. கரூர் விஜயபாஸ்கரும் சேர்ந்து இணைகிறாரு. செய்திகளை முந்தி தருவது திருசக்தியார், கேட்டுங்க, அவரும் இணைகிறாரு. சி.வி. சண்முகம் ஆல்ரெடி பார்டரில் இருக்கார். இப்படியா அப்படியான்னு முடிவு பண்ணல, இன்னும் ராஜினாமா பண்ணல. எஸ்பி வேலுமணி வேற போய் பார்த்துருக்காரு. சி.வி. சண்முகத்தை எஸ்பி வேலுமணி போய் பார்த்துருக்காரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான. ரைட்டு, சமாதானம் ஆகட்டும், நம்ம ஒன்றும் சொல்லலை. பார்டரில் இருக்காருன்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து வெளிப்படையாக எடப்பாடியை எதிர்த்து பேசியிருக்காரு. அவர் வந்து
திமுக ஆதரவுடன் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அது எப்படி நியாயமாகும், மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கலாம். ஆமாம், ஒரு எதிர்க்கட்சி பேசுவதை விட அதிகமாகவே பேசிவிட்டார். அவர் பேசியது வந்து உண்மையா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த பேச்சுடைய தாக்கம் அந்த அதிமுகவை எப்படி பாதித்து இருக்கிறது என்று கேட்டால், அது பாதித்ததனால் வந்த அவருடைய பேச்சினால் வந்த தாக்கமா எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க தான் அதிமுக பிளவுபட்டிருக்கிறது, அவருடைய மகன் மிதுன் அவர்களை வந்து கொண்டு வரணும்னு பார்க்குறாருன்னா, அதுக்கேற்ற மாதிரி கேபி முனுசாமி வந்து மிதுன் கட்சிக்கு வந்தால் அது கட்சி நலனுக்காக தான் அவர் கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கலாம். நல்லது தான் பேசுகிறாரு. ஏன்னா கேபி முனுசாமி எப்பொழுதுமே எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கமானவர். எடப்பாடிக்கும் அவரும் ஏறத்தாழ 100% கருத்து ஒற்றுமை உள்ளவர்கள். அது பொதுவாக அரசியலில் அந்த மாதிரி. அப்போது மிதுன் அரசியலுக்கு வந்தால் வரவேற்கலாம்னு கேபி முனுசாமி சொன்னார்னா, இப்போ எடப்பாடி சொல்லி தான் அவர் சொல்கிறாருங்கிறது வந்து குழந்தைக்கு கூட புரியும் தமிழ்நாட்டில் அரசியலில். ஓகே சார், எடப்பாடி பழனிசாமியோட மகனை வந்து ஜென்சி லீடராக ஏடிஎம்கேல எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ ஜென்சியில் அதுக்காக வந்து 18 வயசு ஆனால் எல்லாரையும் அரசியலுக்கு கூப்பிட்டு வந்தால் இந்த 50 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ஜென்சி லீடர் இல்லை, ஜென்சிக்களோட தலைவராக. சரிங்க, ஜென்சி லீடரோட தலைவராக வந்தால் அனுபவமிக்க யாருமே தேவையில்லையா? இங்கே வந்து இப்போது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஜென்சின்னா அவங்க வந்து 2000க்கு அப்புறம் பிறந்தவங்கள தான் ஜென்சின்னு சொல்கிறாங்க. 25 வயசு. முதல்வர் விஜய்க்கு என்ன வயது? சார், ஜென்சிஸ் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு யங் இமேஜ். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். முதல்வர் விஜய்க்கு என்ன வயது? சுமார் 50-52 வயது. நிச்சயமாக ஜென்சி இல்லையே. இல்லை சார், ஜென்சி ரசிக்கக்கூடியவர்னா இப்போ எனக்கு கூட தான் வந்து இப்போ முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளாக வந்து இந்த பக்கம்லாம் ஒரே பாலியல் வன்முறை, இந்த மாதிரி இப்போ கஞ்சா, தாவேகாவினர் உட்பட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து 3 நாளைக்கு முன்னால் நடிகை ஸ்னேகா அவர்களை சந்தித்தார். ஸ்னேகா அவர்கள் முதல்வரை சந்தித்தார். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சிம்ரன் வந்து சந்தித்தாங்க. அடுத்த நாள் சமந்தா அவர்கள் வந்து சந்தித்தாங்க. நம்ம வந்து அவரை வந்து ஒரு நட்பு, ஒரு சகோதரத்துவமான ஒரு உணர்வோடு அவர்களோடு இப்படி தோள் மீது கை போட்டுக்கொண்டு ஒரு சகோதரத்துவமாக அவர் வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஆனால் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க? ஏன் ஊர் பூரா பாலியல் வன்முறை, அது உங்கள் கட்சிக்காரனே நடத்திட்டு இருக்கான், நீ தினம் ஒரு நடிகையோட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க? கேட்க தான் கேட்பான். நம்ம வந்து இந்த நடிகைகளோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது வந்து தவறுனோ, நடிகைகள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. இது ஏன் வரிசையாக 3 நாளைக்கு வச்சுக்கணும்? இது ஒன்று இப்போ வச்சுக்கிட்டா ஒன்று 15 நாள் கழிச்சு வச்சுக்கிட்டான்னு நீங்கள் தானே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு நிறைய செய்திகள் வருதுன்னா, பாசிட்டிவான செய்திகள் வந்து வரா மாதிரி ஏற்பாடு செய்யணுமா? அது ஒரு அரசியல் என்பது அதுதானே, வியூகம் என்பது அதுதானே. நமக்கு பிரதமராகணும்னு ஆசையெல்லாம் இருக்கலாம், பட் அது மோடி எவ்வளோ கஷ்டப்பட்டு குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது அங்கேருந்து ஆகி இந்த 10 வருஷம் அந்த 2014 கிட்டத்தட்ட 12 வருஷமாக உலகம் முழுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவர் என்னுடைய நண்பர், இஸ் அ கில்லர், யார் ட்ரம்ப் சொல்கிறாரு, இஸ் அ டஃப் நெகோஷியேட்டர். இல்லை, நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, இப்படியெல்லாம் பெயர் வாங்கிறதுக்கு எவ்வளவு உழைப்பும் முயற்சியும் அதற்கு பின்னால் போயிருக்க வேண்டும். அந்த மாதிரி முயற்சிகளும் உழைப்புகளும் போக வேண்டும். நம்ம வந்து நெகட்டிவான நியூஸ், இப்போ சிம்ரனையோ சமந்தாவையோ ஸ்னேகாவையோ பார்த்தது தவறு என்ற நம்ம வந்து விமர்சனம் பண்ணல. பட் இது சேர்ந்த மாதிரி ஒரு 4 நாளில் 3 செய்தி வரும்பொழுது அது விமர்சனமாகிறது. இந்த விமர்சனத்துக்கு இடம் கொடுக்காமல் இதை கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதம் அவங்க, அடுத்த மாதம் அவங்க, அடுத்த மாதம் அவங்க வச்சுக்கலாம். தவறே இல்லை. அவர்களாம் உங்களுடன் நடித்தவர்கள், அதே துறையை சேர்ந்தவர்கள், ஒரு மரியாதை நிமித்தம் சந்திக்கிறார்கள். இல்லை, இதெல்லாம் தான் வந்து அவர் எடுத்துக்கணும். இதில் வந்து நீங்கள் சொன்னீங்க இவங்க வந்து இழக்கிறாங்க, இவங்க இழுக்கிறாங்கன்னு. கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் வந்து வந்தால் இப்போ இனிமேல் அமைச்சருக்கு அங்கே இடம் இல்லை, 35 பேர் ஆகிட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, அந்த இன்னொரு விஜயபாஸ்கர் இவங்களாம் வராங்கன்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. விஜயபாஸ்கருடைய தான் சொல்லிட்டாரு, தாவேக்கால சேர்வது தான் அவருடைய ரசிகர்கள்லாம் தொண்டர்கள்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. தேதி மட்டும்தான். மேயராக ஒத்துப்பாரா? பஞ்சாயத்து தலைவராக ஒத்துப்பாரா விஜயபாஸ்கர்? சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். இல்லை பேரூராட்சி யூனியன் தலைவராக ஒத்துப்பாரா?
குறைந்தபட்சம் அமைச்சர் எதிர்பார்ப்பாரா இல்லையா? டாப் 5 எங்கே ஃபிட் பண்ணுவீங்க? விஜயபாஸ்கரையோ, அந்த விஜயபாஸ்கரையோ. நாளைக்கே ஒரு கால் சிவி சண்முகமும் வரலாம், வருவார் நான் சொல்லலை, வரலாம். இவையெல்லாம் ஏற்கனவே மூத்த அமைச்சர்கள். எந்த இடத்துல ஃபிட் பண்ணுவீங்க? இப்போ நேற்று காலையில் பாருங்கள், தாவேகாவிலிருந்து 10 எம்எல்ஏக்கள் வந்து போர்க்குரல் எழுப்பி இருக்கிறார்கள். ஆமாம், மாவட்ட செயலாளர் மாவட்டத்துக்கு எல்லாரும் வந்து வெளியிலேருந்து நீங்கள் கூட்டே வந்தீங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது? அப்போ என்ன ஆகும்? அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் தாவேகாவிலும் வரும். ஒரிஜினல் தாவேகா வர்சஸ் வந்து வெளியிலிருந்து வந்த தாவேகா. இது வந்து புதுசு இல்லை. இப்போ திமுகவில் கூட அதிமுகவில் நிறைய பேர் வந்தாங்க, அமைச்சராக்குனாங்க. ஆனால் கருணாநிதி அவர்களும் சரி, அதை ஒட்டி ஸ்டாலின் அவர்களும் சரி, அது வந்து ஒன்றும் அந்த ஏற்கனவே உள்ள திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை வராத அளவுக்கு அதை சமாளித்தார்கள். அந்த சமாளிக்கிற அளவுக்கு அனுபவமும் அந்த முதிர்ச்சியும், அரசியல் முதிர்ச்சியும் இன்னும் விஜய்க்கோ விஜயை சார்ந்து கூட இருப்பவர்களுக்கோ வரவில்லை இன்னும். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இப்போ நீங்கள் சொன்னால் அதை வந்து சிரிப்பீங்க. செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் வந்து அவர்கிட்ட வேலுமணி பேசிக்கொண்டிருக்கிறாராம், சாரி எடப்பாடி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். என்னென்னா கொங்குன்னா வேலுமணின்னு இருக்குது. செந்தில் பாலாஜி ஏற்கனவே திமுகவுக்கு 6ல் 2 வெற்றி பெற்று கொடுத்தார். இப்போ செந்தில் பாலாஜியை பேசாமல் அதிமுக பக்கம் கொண்டு வந்துட்டான்னு. ஏற்கனவே அங்கேருந்து வந்தவர் தானே. அப்போ தானே கரூர் மாஃபியான்னு சொல்லி ஸ்டாலின் வந்து அவரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கைது பண்ணுவோன்னு சொன்னார். அப்புறம் தீரர் தியாகின்னு சொல்லிட்டார். இப்போ தீரர் தியாகின்றவர் மறுபடியும் அதிமுகவுக்கு போயிட்டால் துரோகின்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தியாகி, நாளைக்கு துரோகி, மறுநாளைக்கு வந்து மறுபடியும். இப்போ வைகோ எதாவது வெக்கப்படுறாரா? சார் விஜய் கிட்ட போய் பேசியிருக்காரு சார். அதை தான் சொல்கிறேன், வெக்கப்பட்டாரா? என் கல்லறையில் கூட திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன்லாம் பேசினவர் ஒபாமாவை விட விஜய் தான் வந்து அப்படின்ட்டாரு. பட் ஒரு 3 மாதம் முன்னால் பாருங்கள், உலகத்திலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின் தான் பேசியிருக்காரா இல்லையா? அதுக்கு முன்னால் 2G பணம் அட்டைப்புட்டியா ஸ்டாலின் தான் வாங்கி வச்சார். கோபாலபுரத்தில் ஆராசாக்கிட்டேருந்து பணம் வந்துச்சு, ஸ்டாலின் தான் கொடுத்தாங்க. பேசினாரா இல்லையா? அப்புறம் உலகத்திலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? இப்போ வந்து ஒபாமாவை விட சிறந்த முதல்வர் ஒபாமா மட்டும்தான் வந்து அந்த பதவி இருக்கிறப்போ பார்க்காம படித்தார். படிக்கிறப்ப 2 வார்த்தை தப்பாக சொல்லிட்டதுனால அந்த பதவி பிரமாணம் செல்லலை. அடுத்த நாள் வந்து திரும்ப படித்து பதவி பிரமாணம் பண்ணி அங்கே பிரதமராக அதிபரானார். அதே போல் விஜய் வந்து ஒரே முறை பார்க்காம படித்து முதல்வர் ஆகிட்டார். அந்த சாதனையை வந்து படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் கூட அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா என்ன முதல்வர் ஆக்கிடுவாங்களா தெரியல எனக்கு. சரி, அப்போ தப்பாக படித்தா வந்து முதல்வர்லேருந்து டீப்ரமோட் பண்ணிடுவாங்களா? எத்தனையோ நம்ம ஸ்டாலின் அவர்கள் தவறாக படித்திருக்கிறார். மதில் மேல் பூனைங்கிறதுக்கு பூனை மேல் மதில்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி. துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்களும் 1130ன்னு சொல்லிட்டு 1320 மாற்றிலான்னு சொல்லியிருக்காரு. தவறுகள் நடந்து பார்த்து படிக்கும்போதே உடனே அவங்கள வந்து பதவியிலேருந்து நீக்கிட முடியுமா? இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடியது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். தாவேக்காவோடு மதிமுக பேசுகிறதா? பேசிக்கொண்டு தானே இருக்கிறது, அதுதானே பேசுகிறாங்க 2 பேர். இப்போது நீங்கள் வந்து 4 ஆச்சு, திருச்சி கிழக்கு சேர்ந்து 5, விஜயபாஸ்கர் சேர்ந்து 6, இன்னொரு விஜயபாஸ்கர் நான் சொல்கிறது நடந்தால் 7, வைகோ கட்சியிலேருந்து 2 9, அதுக்கப்புறம் ஜவஹர்லா தமீமுன் அன்சாரி வரத்துக்கு தயாராக இருக்காங்க. உதயசூரியன் நின்றுட்டு இப்போது இவங்க வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்துருவாங்க. 11 107 இப்போ இவங்களுக்கு இருக்கா? 11 சேர்த்து எவ்வளோ ஆச்சு? 128. என்ன நீங்கள் 118 நீங்களே நிதியமைச்சர் மாதிரி கணக்கு போகிறீங்க. 118 வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த மன்னார்குடி காமராஜ் இருக்கார் 119. நீ யாராவது 1-2 பேர் வருவாங்கன்னு வச்சுங்க. ஒரு 120 வந்துச்சுன்னா அப்போ காங்கிரஸையும் தைரியமாக வெளியே அனுப்பிச்சிடலாம். இதில் கம்யூனிஸ்ட்டோ யாராவது வந்து முஸ்லீம் லீகோ இல்லை வந்து விசிகாவோ ஏதாவது வம்பு பண்ணால் இவர் வன்னியரசுக்கு வந்து இந்த சமூக நீதி பத்தாது அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாராம். இதை விட இன்னும் கொஞ்சம் வலுவான பதவி வேணும். அதனால தான் அடிக்கடி வந்து நான் தான் கிங் மேக்கரை, என்னை சுற்றி தான் தமிழக அரசியலே சுற்றிக்கிட்டு இருக்குன்றார். வட இந்தியர்கள் கூட, ஹிந்தி பேசுகிறவங்க கூட என்ன தான் கிங் மேக்கர்னு சொல்கிறாங்க. அவன் ஹிந்தியில் சொல்லியிருப்பான், இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல.
ஏன்னா இவருக்கு ஹிந்தி தெரியுமான்றது நமக்கு இது வரைக்கும் கேள்விப்படல. அவன் என்னத்தையாவது அவன் பாஷையில் எதையாவது சொல்ல போக இவர் ஏதோ கிங் மேக்கர், நல்ல வேலை வேறு ஏதோ தப்பாக அர்த்தம் புரியாமல் இருந்தார், அந்த வரைக்கும் சந்தோஷம். இவர் இப்போ வாங்கினது நீங்கள் அவரே சொல்கிறார், எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றோம் என்பதை வெளியில் தெரியாமலேயே நாங்கள் இந்த நிலையில் அரசியல் வலிமை பெற்றிருக்கிறோம். அப்போ எத்தனை சதவீதம் வாக்கு வலிமைங்கிறது அவருக்கே தெரியல. ஆனால் இந்த 2 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு, அதில் ஒருத்தர் அமைச்சராகிட்டாங்க. ஆனாலும் இவர் கிங் மேக்கரா? அப்போ எல்லோரும் தான் கிங் மேக்கரு. முஸ்லீம் லீக்கு கிங் மேக்கரு, கம்யூனிஸ்ட்டு கிங் மேக்கரு. இப்போ கம்யூனிஸ்ட்டு அவங்க 2 பேர் ஜெயித்தாங்க. அவங்க உடனே நாங்கள் இடதுசாரி கூட்டணின்னு ஒன்று அமைச்சிருக்கோம்னு சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 4 எம்எல்ஏ. இதை பார்த்த உடனே கம்யூனிஸ்ட் ரஷ்யாவும் கம்யூனிஸ்ட் சீனாவும் நடுங்கி போயிடுமா? இவங்க தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் சேர்ந்ததுனால. இப்படி இவங்கெல்லாம் பில்டப் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் அதிமுகவில் அவருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களாம், நீங்கள் இங்கே வந்துருக்கிறதுனா சொல்லுங்கள். நாங்கள் பாஜகவில் யார் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு முன்னாள் நீதிபதி சதா சிவனையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பக்தர்னு வச்சிங்களேன், அவர் வச்சு பேசிகிட்டு இருக்காங்களாம். இங்கே வந்துடுங்க, நாங்கள் பாஜகவில் சொல்லி இந்த கேஸெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி தர்றோம். அவர் என்ன யோசனை பண்ணுறாரா, இது என்ன அதிமுகவுக்கு போய் அங்கிருந்து பாஜகட்ட பேசுகிறது, அதுக்கு பேசாமல் பாஜகட்டிலேயே பேசிடலாமே. அது என்ன அதிமுக ரூட் எடுத்து பேசுறது? கட்சி மாறுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எந்த கட்சிக்கு போனான்னா பாஜகலேயே பேசி நம்ம அங்கேயே போயிட்டோம்னா இதெல்லாம் சரி பண்ணிக்கலாமே. இப்போ அதுக்கு உங்களுக்கு உதாரணம் புரியணும்னா, வைத்திலிங்க என்ன பண்ணார், தாவேகாவுக்கு போகிற நடுவில் ஒரு செய்தி வந்தது. அதை தாண்டி அவர் திமுகவுக்கு போயிட்டார். பின்னாலேயே ஓபிஎஸும் போயிட்டார். ஓபிஎஸ் என்னுடைய சிரிப்பை மீட்டு கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. தாய் கழகம் மட்டும் இல்லை, என்னுடைய சிரிப்பை மீட்டு கொடுத்தேன். என்னை தண்ணி பாட்டிலால் அடித்த அதே மதுரையில் என்னுடைய சிரிப்பை மீட்டு கொடுத்தார். இவர் சிரிக்கணுன்றதுக்காக இத்தனை கட்சி மாறுவார். அதிமுகவில் இவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க. அது சிரிப்பாக சிரித்தார். அவர் சிரிப்பைன்னு சாதாரணமாக சொல்லிட்டார். ஆனால் அதிமுகவில் அவர் சிரிப்பாக சிரித்தார். ஒரு சமயத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது தேஞ்ச மாதிரி கட்டெரும்பாக தேஞ்சிட்டார். வேறு ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல விரும்பல, கட்டெரும்பாக தேஞ்சிட்டார். அது மாதிரி செந்தில் பாலாஜி பாஜக எல்லாமே அரசியலில் நடக்கலாம். நம்ம இது நடக்காது, இது நடக்க முடியாதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவராக சொன்னார், நம்ப முடியவில்லை அப்படின்னு சினிமா சிவாஜி கணேசன் மாதிரி நம்ம பாட்டு பாட தயாராகலை. ஏன்னா அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். அந்த வகையில் இப்பொழுது இவர் செந்தில் பாலாஜி அங்கே ஒன்று அதிமுக மூலமாக பாஜகவை தொடர்பு கொள்வார், அதிமுகவுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை பேசாமல் பாஜகவே போயிட்டா பருத்தி புடவையாக காய்ச்சிதும்பாங்க. பருத்தியை வாங்கி நீங்கள் துணி எடுத்து அளவு எடுத்து தைக்கிறது, பருத்தி புடவையாகவே செடியில் காய்ச்சிதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி பருத்தி புடவையாக காய்ச்சா நல்லாயிருக்கும்னு அவர் செந்தில் பாலாஜி விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் தலைமையிலான அரசு இந்த சட்டமன்றத்தை நல்லபடியாக முடிக்கணும். அது ஓகே, அது ஏதோ பேசுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இதை தாண்டி எதற்காக திமுக அரசு அகற்றப்பட்டதோ, ஆட்சி, பாலியல் வன்முறை, கஞ்சா போதை, இன்னும் அந்த போதை பிரிவை ஆரம்பிக்கவே இல்லையே. முதல் நாள் நீங்கள் கைது போட்டிங்களா, 3 கைத்தில் 1, ஏன் ஆரம்பிக்கல? அது ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? சும்மா இதே மாதிரி ஆரம்பித்து விட்டுற வேண்டியதானே. இந்த சிங்கப்படை ஆரம்பிச்சிங்க, அதில் ஆலப்புறான் தமிழன் பாட்டு போட்டிங்க, அப்புறம் சிங்கப்பெண்ணை பாட்டு போட்டிங்க. இதில் போதை பிரிவு ஆரம்பிக்கும் போது வடுமாங்கா பாட்டு போடுங்க. விஜய் படம், அது என்ன படம், திருப்பாச்சியா, வடுமாங்கா, ஊருதுங்கோ, ஏதோ பாட்டு போடுங்க. காவல்துறைக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். காவல்துறையோ அல்ல அரசு துறையோ இவர்கள்லாம் இனிமேல் எல்லாரும் விஜய் அவர்களை முதல்வரை கவர வேண்டுமானால் அந்த பாடல்களை நம்ம பாடணும், அந்த பீட் வாசிக்கணும். என்ன ஒரு சட்ட அமைப்புக்கு எதிரான விஷயம். ஒரு காவல்துறை முதலமைச்சரை திருப்திப்படுத்துவதற்காக அவர் நடித்த சினிமா பாடலை அரசு துறையில், அரசு விழாவில் காவல்துறை அதுவும் அவசியமா கட்சியில் பண்ணும், கட்சி விழாவில் பண்ணுங்க, அது தப்பே இல்லை. ஒரு அமைச்சர் அவர் பர்வேஸ் தொழிலாளர் துறை அமைச்சர், அவர் பாட்டில் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறாரு, அது சுகாதாரத்துறை.
அங்கே போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சிஎம் ஃபோட்டோ எங்கேன்னு கேட்குறாரு. அதுவாக பரவாயில்ல, அரசு முத்திரை போட்ட அவருடைய அந்த லெட்டரேட்டில் அரசு முத்திரை போட்டிருக்கு. அதில் வந்து கட்சி விழா காலையில் இத்தனை மணி கொடியேற்றுறேன், இத்தனை மணி காஞ்சி தொட்டி திறக்கிறேன், இது பண்ணுறது. கட்சிக்கும் ஆட்சிக்கும் வித்தியாசம் தெரியல. ஓகே, இப்படி தான் இருக்காங்க. இதில் நம்ம வந்து விஜய் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இவர்களெல்லாம் சரி பண்ணணுன்னா பயிற்சி எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுலையே நமக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது. கீழேருந்து மேலே ஆரம்பிக்கணுமா, மேலேருந்து கீழே வரணுமான்னு தெரியல. ஆக பயிற்சி நடைபெற வேண்டும், நிர்வாகம் நல்லபடியாக நடைபெற வேண்டும். ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று பேசுவதை பார்த்தால் ஒரு எண்ணம் இருப்பது போல தெரிகிறது. பட் உங்களுக்கு இருக்கும் எண்ணம் உங்களுக்கு அடுத்தபடி இருப்பவர்களிடம் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய பூர்வீகத்தை பார்த்தால் அந்த சந்தேகங்கள் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நல்லது நடக்கும் என்று நம்புவோம். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி சொல்லுங்க. திமுகவில் பொதுச் செயலாளர் தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தலித் ஒருவரை வந்து பொதுச் செயலாளராக நியமிக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கனிமொழியா ஆராசாவா என்ற கேள்வியெல்லாம் வந்து. கனிமொழி தலித் இல்லை, கனிமொழியும் பொதுச் செயலாளருக்கு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு. ஆனால் தலித் ஒருவரை பொதுச் செயலாளர் நியமிக்கணும்னு சொல்லிட்டு திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தலித் ஒருவரை தலைவராக நியமிக்கணும்னா இருக்கிறதுலையே சீனியர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல போனால் ஆராசா ஒருவர் எம்பியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய 2G வழக்கு, சிறையிலெல்லாம் திகாரில் இருந்துட்டு அந்த வழக்குடைய இடுக்குகள், சட்ட இடுக்குகளில் புகுந்து வெளியில் வந்தார். அவருடைய வழக்கறிஞர்கள் மூலமாக இல்லாமல் ஆணைய வழக்காடி கூட வந்தார். அதாவது திறமையானவர், அதுக்காக சொல்கிறோம். படித்தவர், திறமையானவர். பொதுச் செயலாளராக ஒரு நிர்வாக திறமை உள்ளவர்ன்றதுனால தான் நான் திறமையானவர்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி விட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த திமுக தலைமை குடும்பம் ஒத்துக்கொள்ளுமா? கிளை குடும்பமான கனிமொழியே வந்து மாநில அரசியலுக்கு வரக்கூடாது, வர வேண்டாம் என்று நினைப்பவர்கள் ஆராசாவிடம் பொதுச் செயலாளரை கொடுத்து விட்டால், நீங்கள் பேராசிரியர் அன்பழகன் இருக்கும்போது போய் கைத்து வாங்கிட்டு வாங்கினா நீட் நேரத்தில் கைத்து போடுற மாதிரியோ, துரைமுருகன் போட்டா மாதிரியோ ஆராசா போட மாட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் ஆராசாவிற்கு பொதுச் செயலாளர் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கணிப்பு. கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கொடுத்தா ஒரு தலித்துக்கு கொடுத்தார்கள் என்ற பெருமை கிடைக்கும். ஆனால் திமுக தலைமை குடும்பம் அப்படி செய்யுமா என்பது சந்தேகம். எனக்கு கிடைத்த தகவலின்படி அன்பில் மகேஷை வந்து கொண்டு வரணும்னு உதயநிதி விரும்புகிறாரு. ஆனால் சீனியர்கள் அதை விரும்பவில்லை. அதனால் துரைமுருகனுடைய ஆயுள் வரைக்கும் அவரே இருந்துட்டு போட்டோன்ற ஒரு முடிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவரோட பாவம் மகளிர் அணி விழாவுக்கு போகும்போது யாருமே வரவேற்கலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு திருப்பி வந்துட்டார். அப்படி தான் இருக்கும். பேராசிரியர் அன்பழகன் அந்த மாதிரிலாம் வெக்கப்பட்டாரா, ரோஷப்பட்டாரா? அவர் பாட்டில் வீட்டில் இருந்துருவார். இங்கே விழாக்கெல்லாம் வரமாட்டார். கையெழுத்து வேணும்னா மட்டும் போட்டுனா ஒரு அறிக்கை, ஏற்கனவே அந்த அறிக்கையிலையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் யாராவது படிச்சுருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுச் செயலாளராக ஆராசா இருக்க மாட்டார் என்பது அந்த குடும்பத்திற்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்கிறேன். ஆராசா வரக்கூடாது என்று சொல்லவில்லை. திறமையானவர், புத்தி உள்ளவர், நிர்வாக திறமை உள்ளவர். அதனாலேயே அது மைனஸ் பாயிண்ட் அவருக்கு. ஓகே, அவர் ஒரு கால் அவ்வளவாக நிர்வாக திறமை இல்லாமல் இருந்தால் அவரை வைத்திருப்பார்கள். சொன்னதை கேட்குற மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் வச்சுருப்பாங்க, ஜால்ரா மாதிரி இருந்தால் வச்சுருப்பாங்க. அவர் ஜால்ரா இல்லை என்பதால் அவருக்கு வாய்ப்பு குறைவு. இது என்னுடைய கணிப்பு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.